வணக்கம். தன்னம்பிக்கை. நம்ம எல்லாருமே தன்னம்பிக்கையோடு தான் பிறந்திருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம பிறந்து குழந்தையா இருக்கும்போது ஃபஸ்ட்டு குப்புறப்படுத்தோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்க ஆரம்பித்தோம். நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் இந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எத்தனையோ வாட்டி கீழே விழுந்திருப்போம், எந்திரிச்சிருப்போம், கீழே விழுந்திருப்போம், எந்திரிச்சிருப்போம். ஒரு வாட்டியும் நம்ம பெற்றோர்கள் நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை நடக்க வச்சு நம்ம எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் நம்ம எந்திரிச்சு நிற்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு நம்ம சொசைட்டினால நம்மளால எப்போச்சும் கீழே விழுந்தோம்னா அதே பெற்றோர்கள் நம்மளை உற்சாகப்படுத்தி உன்னால் முடியும், நீ கீழே விழுந்தாலும் நீ எந்திரிச்சு நிற்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாங்கன்னா எத்தனையோ பேர் எவ்வளோ கீழே இருந்து மேலே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் பயம், என்ன ஆயிருமோ, நம்ம சொசைட்டி என்ன சொல்லுமோ, நம்ம அவமானப்பட்டுருமோ, நம்ம அவமானப்பட்டு ஊரை விட்டு ஓடுற சுச்சுவேஷன் வந்துடுமோன்ற மாதிரி தேவையில்லாத கற்பனைகள், ஓவர் திங்கிங், இதனாலேயே பாதி பேர்னால வாழ்க்கையில் கீழே விழுந்த பிறகு எந்திரிச்சு நடக்க முடியறதில்லை. நம்ம தன்னம்பிக்கையோடு பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம தன்னம்பிக்கையோட வாழணுன்றது தான் அர்த்தம். ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கீழே விழுகிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எவ்வளோ சீக்கிரம் மேலே எந்திரிச்சு நிற்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். நம்மளால் எந்திரிக்க முடியும், நம்மளால் நிற்க முடியும். நம்ம பெற்றோர்கள் சின்ன வயசில் பண்ண அதே காரியம்தான் இப்போ அவங்க பண்ணாலும் பண்ணலைன்னாலும் நம்மளுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, நம்மளுக்குள்ளார ஒரு பவர் இருக்குது, நம்மளுக்குள்ளார ஒரு தெய்வீகம் இருக்குது. அந்த தெய்வீகத்தை நம்பி, அந்த தெய்வீகத்தை மீறி எந்த ஒரு எதிர் மறையும் நம்மளை தாக்க முடியாது. அந்த ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே நம்மளால் எந்திரிச்சு நின்று எவ்வளோ வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று நம்மளால் வாழ முடியும். இதுதான் தன்னம்பிக்கையோட ஃபவுண்டேஷன். ஸோ எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையை மாத்திரம் நம்ம விடக்கூடாது. எது வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும். ஏன்னா கடவுள் கொடுத்த அந்த சக்தி இருக்குது. நம்ம ஆத்மா இருக்கிற வரையும் நம்ம உயிர் இருக்குது. நம்ம உயிர் இருக்கிற வரையும் நம்ம ஆத்மாவை காப்பாற்ற வேண்டியது கடவுளோட பொறுப்பு, நம்ம பொறுப்பு இல்லை. எப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றுறோமோ, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கடவுளுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் நம்ம மறந்துடுறோம் அந்த சமாச்சாரத்தை. அந்த மறந்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளையே திட்டுறோம். கடவுள் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு? கஷ்டத்தை யாருக்கு கொடுப்பாருன்னா, யாருனால தாங்க முடியுமோ அவருக்கு தான் கொடுப்பார். எல்லாருக்குமே கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். அவர் அளந்து தான் கொடுப்பார். யாருனாலும் தாங்க முடியும், யாருனாலும் தாங்க முடியாதுன்னு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களால் தாங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காரு. அது போராடி நீங்கள் வென்று வெளியே வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். அதனால தன்னம்பிக்கை நம்ம உடன் பிறந்தது, அதை நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஸோ தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு ப்ராப்ளமும், எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளால் மீறி வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா தன்னம்பிக்கை நம்மளை எப்போவுமே காப்பாற்றும். ஸோ தன்னம்பிக்கையோடு வாழலாம். தன்னம்பிக்கையே நம்மளுடைய பர்த் ரைட். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் ராஜா சுக்கலிங்கம். நான் ஒரு ஆத்தர், ஒரு என்டர்பிரனர் அண்ட் என்டர்பிரனர் கோச். தேங்க்யூ. நல்வாழ்த்துக்கள்.